அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th சயின்ஸில் வந்து மின்னோட்டவியல் இருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி வந்து ஓம் விதி. ஸோ இந்த ஓம் விதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணுங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பகுதி வந்து இந்த பகுதி முழுமையாக தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ முழுமையாக நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், அதாவது ஓம் விதி. இந்த ஓம் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஜெர்மன் இயற்பியலாளர். ஸோ இந்த ஓம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இதுதான் கொடுத்துருந்தாங்க. அதாவது மின்னோட்டத்தையும் மின்னழுத்த வேறுபாடு இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. பட் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது மின்னோட்டத்துக்கு பதிலாக மின்னூட்டம்னு கொடுத்துருந்தாங்க. மின்னோட்டம் வேறு மின்னூட்டம் வேறு, ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது, சரியாங்க. ஸோ அப்போ மின்னோட்டத்தையும் அதுக்கப்புறம் வந்து மின்னழுத்த வேறுபாடு இந்த ரெண்டுக்குள்ளே தொடர்பை வந்து நிறுவனவர் யார் அப்படின்னா, அதாவது நிரூபித்தவர் யார் அப்படின்னா சார்ஜ் சைமன் ஓம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஓம் விதினா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இது தாங்க ஓம் விதி. அதாவது ஐ டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு வி. அதாவது ஐ அப்படின்னா மின்னோட்டம் சொல்கிறோம், வி அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு சொல்கிறோம், சரியாங்க. ஐ அப்படின்னா இந்த என்னதுங்க மின்னோட்டம், வி அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது ஒரு கடத்தி இருக்குது. அந்த கடத்தி வழியாக வந்து ஒரு மாறாத வெப்பநிலை, அதாவது வந்து டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே மாறாமல் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சீரான மின்னோட்டத்தை அந்த கடத்தி வழியாக நான் செலுத்தும் போது அந்த கடத்தியோட முனைகளில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேர்த்தகவலை தான் இந்த மின்னோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரியாங்க. ஸோ இதை தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, சரியாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ ஐ அந்த பக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வி பை ஆர்னு வரும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இதில் ஆர் அப்படின்றது வந்து மின் தடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரொம்ப முக்கியமானது, சரியாங்க. ஆர் அப்படின்றது மின் தடை, வி அப்படின்றது வந்து மின்னழுத்த வேறுபாடு, ஐ அப்படின்றது வந்து என்னதுங்க மின்னோட்டம். ஸோ அப்போ இவரோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு மாறாத வெப்பநிலையில் கடத்தி வழியாக போகக்கூடிய மின்னோட்டம் அந்த கடத்தியோட முனைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும். அதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, சரிங்களா. ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நமக்கு நிறையா வினாத்தாளில் கேட்ட வினாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.